மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டனுடைய சகஜ மார்க்க தத்துவம். இந்த புத்தகத்தில் 5வது அத்தியாயம் மெய்மை உணர்தலுக்கான வழி. இதில் ஒரு அபியாசியனுடைய பங்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பற்றின்மை. மகாபாரத யுத்தத்தில் கர்ணன் இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கும்போது கர்ணனுக்கு உயிர் போகாமல் இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் கிருஷ்ணர் மாறு வேஷத்தில் வந்து கர்ணன் கிட்ட, இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்நாளில் நிறைய புண்ணிய காரியங்கள் செஞ்சிருக்க, இப்போ அந்த புண்ணியங்களினுடைய பலனை எனக்கு தானமாக கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த பலன்களை கர்ணன் தானமாக கொடுத்த பின்னாடி தான் அவருக்கு உயிர் பிரிஞ்சுது. பகவத்கீதையினுடைய பிரசித்தி பெற்ற வாக்கியம், கடமையை செய் பலனை எதிர்பாராதே. இப்போ நாம் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கான பொறுப்புகளையும் கடமைகளையும் நாம் செஞ்சிட்ருக்கோம். ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடையணுங்கிறதுக்காக இதை எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்கிற ஓரொரு செயல்கள்லையும் பற்றுதல் வைக்காமல் இருக்கிறது, அதற்கான பலன்களை எதிர்பார்க்காம இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஓரொரு செயலுமே அது எல்லாத்தையுமே கடவுள் நமக்கு கொடுத்த பொறுப்பு. அந்த பொறுப்பை தான் நாம் இங்கே நிறைவேற்றிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நினச்சி செய்யறது. அப்படி செய்யும்போது எதன் மேலேயுமே ஒரு பற்றுதல் உண்டாகிறதில்ல. அப்படி பற்றுதல் உண்டாகாமல் இருக்கும்போது அதனுடைய பலன்களையும் நாம் எதிர்பார்க்கறதில்ல அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. ஒரு நாட்டினுடைய அரசன் அந்த நாட்டிலேயே வாழக்கூடிய ஒரு துறவி கிட்ட போயிட்டு கேட்குறான், எனக்கு எல்லா செல்வங்களும் சுகபோக வாழ்க்கையும் கிடைச்சிருக்கு, இந்த நாட்டில் என்னுடைய ஆட்சியும் நல்ல விதமாக போயிட்டுருக்கு, மக்கள் எல்லாருமே ஒரு குறைபாடு இல்லாத நிலையில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க, எனக்கு குறைன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஆனாலும் தினம் தினம் ஏதோ ஒரு அமைதி இல்லாத நிலையிலேயே நான் இருக்கிற மாதிரி தெரியுது, மனதிலையும் எப்போவுமே ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கு. அது என்னன்னா, நாளைக்கு இந்த வேலையை நான் சரியா செய்யணும், இந்த கடமைகளை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள். இப்படியே என்னுடைய மனது ஒரு அமைதி இல்லாமல் அலைபாஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போ நான் இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த துறவி, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், இப்போ நீ அனுபவிச்சிட்ருக்கிற உன்னுடைய சொத்துக்கள், ஆட்சி, அதிகாரம், இதை எல்லாத்தையுமே என் பேருக்கு மாற்றி எழுதி கொடுத்துரு. நான் துறவு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால உன்ன மாதிரி என்னால் சிம்மாசனத்தில் உட்காந்து ஆட்சி பண்ண முடியாது. அதனால அந்த வேலையை நீயே பார்த்துட்டு, நான் ஓரொரு வருஷத்தினுடைய முடிவிலையும் வந்து அந்த வருஷத்துக்கான வரவு செலவுகள், மற்றபடி என்னென்ன வேலை நடந்திருக்கு, இதை எல்லாத்தையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அப்போது ஒரு வருஷத்துக்கான முடிவுலையும் அதுக்கான கணக்குகள் எல்லாத்தையுமே நீ எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த துறவி வந்து அரசன்கிட்ட சொல்கிறாரு. இதுக்கு அந்த அரசனும் சம்மதிச்சு தன்னுடைய சொத்துக்கள், செல்வங்கள், ஆட்சி, அதிகாரம், இதை எல்லாத்தையுமே அந்த துறவியினுடைய பேரில் மாற்றி எழுதிடுறாரு. அந்த துறவியும் அதை எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு அந்த நாட்டை விட்டு கிளம்பிடுறாரு. அரசனும் வழக்கம் போல் தன்னுடைய எல்லா வேலைகளையும் அவர் செஞ்சிட்ருக்காரு. இப்போது அதே மாதிரி ஒரு வருஷம் முடிஞ்சிருது. துறவியும் அந்த நாட்டுக்கு வராரு. வந்து அரசன்கிட்ட எல்லா கணக்குகளையும் கேட்குறாரு. இவரும் ஒரு வருஷத்தில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு கணக்கு வழக்குகள் எல்லாத்தையும் துறவிக்கிட்ட ஒப்படைச்சிட்றாரு. இப்போ அந்த துறவி அரசன்கிட்ட கேட்குறது என்னன்னா, இந்த ஒரு வருஷத்தில் உன்னுடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறது. இப்போ அந்த அரசன் என்ன சொல்கிறாருன்னா, நான் நிம்மதியாக இருந்தேன், ஏன்னா என்கிட்ட இருக்கிற எதுவுமே என்னோடது கிடையாது, எல்லாமே உங்களோடது, உங்களுடைய வேலையை நான் பார்த்துட்டு இருந்தேன், அப்போது அதனால என் மனசுலேயும் ஒரு அமைதியும் நிம்மதியும் இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்போ அந்த துறவி சொல்கிறாரு, இதுதான் யதார்த்தம், எல்லாத்தையுமே நம்மளோடதுன்னு நாம் நினைக்கும் போது தான் அங்கே மனதுக்குள்ளே ஒரு போராட்டமே ஆரம்பிக்குது. இது என்னோடது, இதை நான் செய்கிறேன், நான் செய்கிற காரியங்கள் எல்லாமே சரியாக முடியணும், நான் தப்பாக பண்ணிட்டேன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரியான மனப்போராட்டங்கள், இதுதான் நமக்கு அமைதியின்மையையும் ஏற்படுத்துது. இப்போ நாம் செஞ்சிட்ருக்கிற அதே செயல்களை, அதே கடமையை, இது எதுவுமே நம்மளோடது கிடையாது, இது எல்லாமே கடவுள் நமக்கு கொடுத்த பொறுப்புகள். நாம் இந்த உலகத்தில் ஒரு பணியாளராக இருந்து எல்லா வேலைகளையும் செஞ்சிட்ருக்கோம். அப்படிங்கிற மனநிலையோட எல்லாத்தையும் செய்யும்போது இறைவனோட நினைப்பு மட்டும்தான் நம்மளுடைய மனதில் இருக்குது. இந்த மனநிலை ஆன்மீக முன்னேற்றத்தையும் கொடுக்குது. அதே நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற பற்றுதல்கள், நாம் செய்கிற செயல்களினுடைய பலன்கள், இதுலேருந்தும் விடுபட்ட நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ நாம் இந்த பற்றின்மையை வளர்த்துக்கலான்னா
மாயையினுடைய சிக்கல்கள்லேருந்து ஒருபோதும் விடுபட முடியாது. இதை தான் மாஸ்டர் இங்கே சொல்கிறாங்க. இப்போ அதுக்காக நம்ம வீடு, குடும்பம், உலகியல் பொறுப்புகள் இதை எல்லாத்தையுமே, இதனுடைய தொடர்பை எல்லாத்தையும் துண்டிச்சுக்கிட்டு ஒரு துறவியினுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது இல்லை இதுக்கான பொருள். அப்படி எல்லாத்தையுமே விட்டுட்டு தனிமையை நாடி போகும்போது தான் இந்த பற்றின்மை நமக்குள்ளே வளரும். அதுதான் இதுக்கான ஒரே வழின்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னா அதை நான் என்னைக்கும் ஒத்துக்க மாட்டேன். அப்படி எல்லாத்தையும் வலுக்கட்டாயமாக விட்டுட்டு போகும்போது நமக்குள்ளே ஏற்படுறது உண்மையான துறவற நிலை இல்லை. சில ஆன்மீக மார்க்கங்களில் திருமணம் செஞ்சுக்க கூடாது, பிரம்மச்சரியாக இருக்கணும், இந்த மாதிரியான கட்டாய கோட்பாடுகள் விதிக்கப்படுறது உண்டு. இப்படி கட்டாயப்படுத்தப்பட்ட வழிகளால் அதை நம்ம எடுத்துக்கிட்டு போகிறோம் அப்படின்னா இந்த உலகத்தையும் குடும்பத்தையும் துறந்துட்ட மாதிரி நமக்கு தோணுனாலும் நம்மளுடைய உள் மனதில் அதை நாம் விடாமல் பற்றிக்கிட்டு தான் இருப்போம். அப்போது பெரும்பாலும் அது நிஜமான துறவரமாக இருக்கிறதில்ல. செல்வம், குடும்பம் இதை எல்லாத்தையுமே துறக்கக்கூடிய பழைய சம்பிரதாய முறைகள் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் மிகுந்த தீமையை விளைவிக்கும் அப்படிங்கிறது தான் மாஸ்டர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது ஒரு அபியாசியினுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை பல பிறவிகளுக்கு தடுக்கக்கூடும். இதுக்கு பாபுஜி மாஸ்டர் ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. அவங்களுடைய அனுபவத்தில் கிடைத்த உதாரணம். அதாவது பாபுஜி மாஸ்டர் கிட்ட 15 வருஷமா தியான பயிற்சி பண்ணிட்டு இருந்த ஒரு அபியாசியினுடைய ஆன்மீக முன்னேற்றம் பற்றி அவர் சாருஜி மாஸ்டர் கிட்ட சொல்கிறாரு. என்ன காரணத்தினாலேயோ அவருடைய முன்னேற்றம் ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயே தேக்கம் அடைஞ்சு அப்படியே நின்றுருக்கு. மேற்கொண்டு அவருடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எவ்வளோ முயற்சி பண்ணியும் மாஸ்டரால் எதுவும் செய்ய முடியல. இந்த கட்டத்தில் பாபுஜி மாஸ்டர் அவருடைய முன்னாடி பிறவியை சோதிச்சு பார்க்குறாரு. அப்போது ஒரு சிறப்பு தியானம் கொடுத்து அபியாசியினுடைய முன்னாடி பிறவியை பரிசோதிக்கிறாரு. அதில் அதுக்கான காரணம் கிடைச்சிது. அது என்னன்னா, முன்னாடி பிறவியில் அந்த அபியாசி திருமணமாகி பல குழந்தைகளை பெற்றெடுத்த ஒரு பெண்ணாக இருக்கிறத பார்க்குறாரு. அந்த பெண்மணிக்கு ஒரு ஆழமான பக்தி இருந்தது. அவங்களுடைய லட்சியமே வீடு பேர் அடையணும், அதாவது மறுபிறவி இல்லாத முக்தி நிலையை அடையணும் அப்படிங்கிறதுல தான் அதிகமான ஏக்கம் இருந்தது. ஆனாலும் அந்த பிறவியில் ஒரு குடும்ப பெண்ணாக வாழ வேண்டி இருந்ததுனால தன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அதுவே தடையாக இருக்கு அப்படிங்கிறத நினச்சிட்டு சந்நியாசிய வாழ்க்கையை தான் நம்ம மேற்கொள்ள முடியும், அப்படி மேற்கொண்டாதான் நம்மளுடைய லட்சியத்தை அடைய முடியும்னு நினச்சி ஒரு நாள் அந்த பெண்மணி தன்னுடைய குழந்தைகளோட வீட்டை விட்டு வெளியேறி காட்டுக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு ஆத்தங்கரையில் குழந்தைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஓடி போகிறாங்க. அப்படி ஓடி போகும்போது பயந்து போன குழந்தைகள் ஒரு ஓலமிட்ட மாதிரி அழுகுறாங்க. அந்த குழந்தையினுடைய அழுகுரல் இவங்க ஓடிட்டு இருக்கும் போதே அந்த குரல் அவங்கள பின்தொடர்ந்து போகுது. அப்போ அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க, இந்த குழந்தைகளினுடைய அழுகுரலை கேட்க முடியாமல் தன்னுடைய கைகளால் காதுகளை பொத்திட்டு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் அந்த அழுகுரல் வலிமையாகவும் ஆழமானதாகவும் இருந்ததுனால அந்த பெண்ணினுடைய மனதில் அதுவே ஆழமாக பதிஞ்சு ஆழ்ந்த சமஸ்காரங்களாக மாறியிருக்கு. இதை மாஸ்டர் கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் இந்த பிறவியில் அந்த அபியாசியினுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒன்றா இருந்திருக்கு. இப்போ பாபுஜி மாஸ்டர் சொல்கிறாங்க, முக்தியை தரக்கூடிய ஒரு நல்ல காரியம் செஞ்சிட்டதா அந்த பெண்மணி நினச்சாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க செஞ்சது ஒரு கொடிய இரக்கமற்ற இதயமற்ற செயல். எந்த ஆன்மீக முன்னேற்றத்தை விரும்பி தன்னுடைய வாழ்க்கையை அவங்க துறந்தாங்களோ அதுவே அவங்களுடைய சமஸ்காரமாக மாறி இந்த பிறவியில் அவங்கள முன்னேற்றம் அடைய விடாமல் தடுத்துருச்சு. இதை சொல்லிட்டு அந்த அபியாசி உண்மையிலேயே ஈடுபாடு உடையவராகவும் முன்னேற்றத்திற்கான எல்லா தாகமும் அவர்கிட்ட இருந்ததுனாலையும் மாஸ்டர் அந்த பதிவை அகற்றி ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுத்துருக்கிறாரு. இது லாலாஜியினுடைய அருளால் சாத்தியமாச்சு. லாலாஜி மாஸ்டர்னுடைய அருள் மட்டும் இங்கே இல்லைன்னா பரிதாபத்திற்குரிய அந்த பெண்மணி அடுத்த முன்னேற்றத்திற்கு, அந்த ஆன்மீக முன்னேற்றத்திற்கு இன்னும் எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கணுமோ எனக்கு தெரியாது. அப்போது இயற்கைக்கு புறம்பாக நாம் கண்டிப்பாக செயல்படக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில் லௌகீகமும் ஆன்மீகமும் ஒன்றுக்கொன்று இணையாக போகணும். ஒன்றுக்காக இன்னொன்றுத்தை அலட்சியப்படுத்தக்கூடாது. அப்போது ரெண்டுத்துலேயுமே சமமான கவனத்தை நம்ம செலுத்தணும். இது பறவையினுடைய 2 சிறகுகள் மாதிரி. ஆன்மீகமும் லௌகீகமும் இந்த ரெண்டுத்தையும் லட்சியத்திற்கு நம்மளை கொண்டு போகக்கூடிய கருவியாக பயன்படுத்தி அதை சமநிலைப்படுத்தி அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறவங்கிற முறையில் நாம் நம்மளுடைய
வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கவனிச்சுட்டு இருக்கோம். அதாவது நம்மளுடைய குடும்பத்தை காப்பாற்றணும், குழந்தைங்களுடைய கல்விக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யணும், குழந்தைகளுடைய தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யறது, அவங்களுடைய எல்லா காலகட்டத்திலையும் வெயில், குளிர், துன்பம், நோய் இந்த மாதிரி எல்லாத்துலேருந்தும் அந்த குழந்தைகளை பாதுகாக்கணும். இப்படி இந்த உலகாதாய வாழ்க்கையில் நமக்கு பல பொறுப்புகள் இருக்குது. அப்போது இந்த தேவைகளுக்காக நாம் பணம் சம்பாதிச்சு சொத்து சேர்க்குறோம். இப்போ இதில் நாம் செய்யக்கூடாத விஷயம் என்ன? அந்த சம்பந்தப்பட்ட பொருட்கள் மேலே தேவையில்லாமல் பற்றுதல் வைக்கிறது. அதுதான், அந்த பற்றுதல் வைக்கிறது தான் நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறு. அப்படி வைக்கிற பற்றுதல் தான் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்திற்குமே முக்கிய காரணம். அப்போது நம்ம செய்கிற ஓரொரு செயல்கள்லையுமே விருப்பு வெறுப்பு இல்லாமல் இது எல்லாமே நம்மளுடைய கடமைன்னு நம்ம மனதில் நினச்சி செய்யக்கூடிய காரியங்களை தொடர்ந்து நாம் செய்கிறோன்னா, எல்லாமே நமக்கு இருந்தாலும், இந்த உடைமைகள் எல்லாத்தையும் நாம் பெற்றிருந்தாலும் அதை பயன்படுத்தினாலும் உலக பற்றுதல்லேருந்து விடுபட்டவராகவும் உண்மையிலேயே உலக வாழ்க்கையை துறந்தவராகவும் ஆகிறோம். இப்போ இது எல்லாமே நம்மளுடைய மனது சம்மந்தப்பட்டது தான். அப்போது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒன்னொன்றுமே நமக்கான கடமை, மாஸ்டர் நமக்கு கொடுத்துருக்கிற புனிதமான பொறுப்புகள். இப்படி நாம் நினச்சி ஒன்னொன்றுத்தையும் செய்யும்போது காலப்போக்கில் அதுவே நம்மளுடைய மனநிலையாகவும் மாறிடுது. அப்போது துறவுனா என்ன? துறவுங்கிறதுனுடைய உண்மையான அர்த்தம் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஓரொரு விஷயங்கள்லையும் பற்றுதல் இல்லாமல் இருக்கிறது. சாட்சி பாவனையில் இருந்து எல்லாத்தையுமே செய்யறது, எதுவுமே இல்லாமல் இருக்கிறது கிடையாது. அப்போது நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சுக்கலாம். அப்படி செஞ்சுக்கிற அந்த விஷயத்தின் மேலே அட்டாச்மெண்ட்டுங்கிறது இருக்கக்கூடாது. அதுதான் நமக்கு துன்பத்தை கொடுக்குது. இதுதான் மாஸ்டர் இங்கே சொல்கிறாங்க. ஒருவர் தன்னுடைய உடைமைகள் மேலே தேவைக்கு அதிகமான பற்றுதல் வைக்காமல் இருக்கும்போது எல்லாத்துலேயுமே நம்ம ஈடுபட்டிருந்தாலும் அது நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு நிச்சயமாக தடையாக இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு ஆத்தங்கரையை கடக்கிறதுக்கு 2 துறவிகள் தயாராக இருக்காங்க. அதில் ஒரு வயதான துறவி, ஒரு இளம் துறவி. அப்போது அதே இடத்துல ஒரு அழகான பெண்மணியும் கூட இருக்காங்க. இப்போ அந்த பெண்மணியால் தனிப்பட்ட முறையில் அந்த ஆத்தங்கரையை கடக்க முடியாதுங்கிறதுனால இந்த துறவிக்கிட்ட உதவி கேட்குறாங்க. அந்த வயதான துறவி அந்த பெண்மணியை தன்னுடைய தோளில் தூக்கிக்கிட்டு இப்படியா 3 பேரும் ஆத்தங்கரையை கடக்கிறாங்க. அந்த கரையை கடந்து அந்த பெண்மணியை விட்டுட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அந்த இளம் துறவி மனதுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே நடக்கிறாரு. நாம் வாழ்ந்துட்டுருக்கிறது ஒரு சந்நியாச வாழ்க்கை. நம்ம கூட இருக்கிற இந்த வயதான துறவி அந்த ஒரு அழகான பெண்ணை தொட்டு தூக்கி இந்த ஆற்றை கடந்திருக்கிறாரு. அவர் மனதிற்குள்ளே எதுவுமே உருவாகி இருக்காதா? இப்படி பலதரப்பட்ட எண்ணங்கள் இந்த இளம் துறவியினுடைய மனதில் ஓடிக்கிட்டே இருக்கு. இதை பற்றியே அவர் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு அந்த கரையை கடந்த பின்னாடியும் அவர் கூட நடந்துக்கிட்டே இருக்காரு. இப்போ ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் இளம் துறவி அந்த வயதான துறவி கிட்ட கேட்டுடுறாரு, நீங்கள் எப்படி அந்த பெண்ணை தொட்டு தூக்கலாம்? நம்மள மாதிரி வாழ்க்கை வாழறவங்களுக்கு இதெல்லாம் நியாயமான செயலா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ அந்த வயதான துறவி சொல்கிறாரு, இன்னுமா நீ அதை ஞாபகம் வச்சிட்டு இருக்க? நான் அந்த ஆத்தங்கரையை கடக்கிற வரைக்கும் மட்டும்தான் எனக்கு அந்த பெண்ணை நல்லபடியாக இறக்கி விடணுங்கிற நினைப்பு மட்டும்தான் இருந்தது. அப்படி இறக்கி விட்ட பின்னாடி அதை நான் அப்போவே விட்டுட்டேன். அதாவது அந்த எண்ணத்தையும் சேர்த்து விட்டுட்டேன். தொட்டு தூக்கிட்டு வரும்போது கூட என்னுடைய மனதில் அந்த பெண்ணை பற்றின எந்த சிந்தனையுமே இல்லை. ஆனால் நீ தான் அந்த பெண்ணை பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த எண்ணங்களை சுமந்து வந்துட்டுருக்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போது உண்மையிலேயே துறவு அப்படிங்கிறது மனதினுடைய ஒரு உள்நிலை. பல மகான்கள் தன்னுடைய ஆயுள் முழுவதும் குடும்ப வாழ்க்கையை நடத்திக்கிட்டே மகோன்னதமான ஆன்மீகத்தில் பூரணத்துவத்தை அடைஞ்சதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. யாக்ஞவல்கியர் அப்படிங்கிற துறவி பற்றின்மை, ஞானம், உள்ளார்ந்த சுதந்திரம் இதை 3த்தையுமே அடிப்படையாக கொண்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர். அவருக்கு காத்யாயனி, மைத்ரேயி அப்படின்னு சொல்லி 2 மனைவிகள் இருந்தாங்க. அதில் ஒரு மனைவி கிட்ட எப்போவுமே அவர் ஆன்மீக விஷயங்களை மட்டுமே பேசுவார். இன்னொரு மனைவி கிட்ட குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே பகிர்ந்துக்குவார். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். அதாவது அவருடைய இந்த வாழ்க்கை மூலமாக நமக்கு அவர் கற்றுக் கொடுத்தது 2யுமே சரிசமமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது. அப்போது மனதுக்குள்ள ஒரு பற்றின்மை, துறவு மனப்பான்மைங்கிறது வரும்போது இந்த உலகம், அதில் இருக்கிற பொருட்கள், நாம் வாழக்கூடிய வாழ்க்கை, இது எல்லாத்த பற்றியும் இருக்கிற உண்மையான கருத்து நமக்கு புரிய ஆரம்பிக்குது.
அதாவது இந்த பொருட்களினுடைய நிலையற்ற தன்மையும் மாறுபடக்கூடிய தன்மையையும் நாம உணரக்கூடிய மனநிலைங்கிறது ஏற்படுது. இந்த மாதிரி ஒரு பற்றில்லாத தன்மையை உருவாக்கக்கூடிய மனநிலை தான் துறவு அப்படின்னு சொல்றது. இந்த நிலையில நம்மளுடைய மனது இருக்கும்போது எப்பவுமே மாறாததும் நிரந்தரமானதுமான சத்திய நிலை, அதாவது கடவுள் மேல ஓரொரு கணமும் நம்மளுடைய மனம் நிலைச்சிருக்கு. அப்படி நிலைச்சி இருக்கும்போது ஈர்ப்பு எதிர்ப்பு இந்த உணர்வுகள்லேருந்து நம்ம விடுபடுறோம். இதுதான் உண்மையான வைராக்கியம், துறவு அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த மாதிரியான மனநிலை நமக்கு கிடைக்கும் போது நாம் ஆசைகள்லேருந்தும் விடுபடுறோம். நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு திருப்தி அடைகிறோம். இப்போ ஆசைகள் முடிஞ்சிருச்சுன்னா சமஸ்காரங்கள் உருவாகிறதும் நின்றுச்சுங்கிறது தான் அதனுடைய பொருள். ஏன்னா ஆசைகள் நமக்குள்ள உருவாகும் போது தான், இந்த உலகத்தின் மேல பற்றுதல் இருக்கும் போது தான் ஆசைகள் உருவாகுது. அந்த ஆசையினால இன்னும் அதிகப்படியா செல்வம் சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும் இப்படிங்கிற எண்ணமும் உருவாகுது. இதன் மூலமா பற்றுதல்களும் அதிகமாயிட்டே போகுது. இப்போ நாம இந்த உலகத்துல கடவுள் தான் எல்லாமே நமக்கு கொடுக்குறாரு. நாம வெறும் சாட்சி பாவனையில இருந்து நம்மளுடைய கடமைகளை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சு வாழும்போது நாம எப்பவுமே கடவுளை பத்தி மட்டும்தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இந்த கட்டத்துல பற்றுதல்கள் நம்மளை விட்டு போகுது. பற்றுதல்கள் போகும்போது ஆசைகளும் போகுது. ஆசைகள் போகும்போது சமஸ்காரங்களும் நின்றுது. இப்ப மீதி இருக்கிறது என்ன? இதுக்கு முன்னாடி நாம சேர்த்துக்கிட்ட சமஸ்காரங்கள், அந்த பதிவுகளை அகற்றதை மட்டும்தான் இப்ப நாம செய்யறது. அந்த பதிவுகள் போகத்தின் மூலமா இந்த பிறவியில நம்மளை விட்டு வெளியேறுது. போகம் அப்படிங்கிறது இயற்கை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வழிமுறை. நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு ஏற்படுற இன்பங்கள் துன்பங்கள் இதன் மூலமா, அதுல கிடைக்கிற அனுபவங்கள் மூலமா அந்த பதிவுகள் எல்லாமே நம்மளை விட்டு வெளியேறுது. அதாவது நம்மளுடைய எண்ணத்தாலும் செயலாலும் நாம நம்மளுடைய காரண சரீரத்துல ஏற்படுத்திக்கிட்ட பதிவுகள், அதை அகற்றத்துக்காக இயற்கை நமக்கு பல அனுபவங்களை கொடுத்து உதவிப்படுது. அந்த அனுபவங்கள் தான் இன்பங்களாகவும் துன்பங்களாகவும் நமக்கு வெளிப்படுது. இப்போ அந்த போகத்தின் மூலமா அந்த பதிவுகள் எல்லாமே நீங்கின பின்னாடி ஆன்மீகத்துல நுட்பமான நிலைகளுக்கு நம்ம போகிறோம். இந்த உலகத்துல பிறந்தவங்க எல்லாருமே துன்பங்களை கட்டாயம் அனுபவிக்கணும். அதுலேருந்து யாருமே தப்ப முடியாது. துன்பங்கள் துயரங்கள் இது எல்லாமே நிறைஞ்சது தான் உலகம். நிறைய பேர் அந்த துன்பங்களை தாங்க முடியாம கஷ்டப்பட்டு முனைகிக்கிட்டே இருக்காங்க. தனக்கு பிடிச்சவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அதால கஷ்டப்படுறாங்க. காலில் ஒரு முள்ளு குத்தி இருக்குன்னா அந்த முள்ளை எடுக்கும் போது நமக்கு வலி வரதான் செய்யும். அந்த முள்ளை எடுக்க வந்த டாக்டர் தான் போகம் அப்படின்னு சொல்லப்படுறது. முள்ளை எடுக்கிறதுக்கு டாக்டருக்கு நம்ம அனுமதி கொடுக்கலன்னா அந்த முள் நம்மளை விட்டு போகாது. அந்த மாதிரி தான் போகத்தினுடைய அனுபவங்களுக்கும் நாம இடம் தரணும். அதற்கு நாம எதிர்ச்செயல் புரியாம இருக்கணும். அப்பதான் அந்த போகத்தின் மூலமா நாம சேர்த்துட்டு இருக்கிற பதிவுகள் எல்லாமே நம்மளை விட்டு அகலும். இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில ஓரொரு அடியிலையுமே எல்லாத்துலேயும் வெற்றி அடையணும்னு சொல்லி நாம எல்லாருமே துடிச்சிட்டு இருக்கோம். இப்போ தவம் செஞ்சோன்னா இது எல்லாத்துலேருந்தும் நம்ம விடுபட்டுடலாம், இந்த உலக வாழ்க்கையினுடைய துன்பங்கள்லேருந்து விடுபட்டு போயிடலாம், நமக்கு மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறோம். இதுக்காகவே, இந்த அமைதி நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகவே பல முனிவர்கள் உலகாதாய வாழ்க்கையை விட்டுட்டு அவங்கள ஆன்மீகத்திற்காகவே முழுவதுமாக அர்ப்பணித்து வாழ்ந்தாங்க. அப்படி செய்ய வேண்டிய தேவையே கிடையாது. உலக வாழ்க்கையில நாம ஏற்படுத்திக்கிற பற்றுதல்கள், அதனால தான் நமக்கு துன்பம் ஏற்படுது. அந்த பற்றுதல்கள் மூலமா தான் சுகம் துக்கம் இது ரெண்டுமே நமக்கு ஏற்படுது. அந்த ரெண்டும் தான் துன்பத்திற்கும் காரணமாகுது. இப்போ இந்த துன்பங்கள் எல்லாத்துலேருந்தும் வெளியே வர்றதுக்கான ஒரு சிறந்த வழின்னு சொல்றது தெய்வீக சிந்தனையில எப்பவுமே மூழ்கி இருக்கிறது. தெய்வீகத்தினுடைய நினைப்போடையே எல்லா செயல்களையும் செய்யறது. இதை தவிர நமக்கு வேற வழியே கிடையாது அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்றாங்க. ஒரு நாட்டில் அரசர் ஒரு ஓவிய போட்டி வைக்கிறாரு. அந்த ஓவிய போட்டியினுடைய தலைப்புன்னு பார்க்கும்போது அமைதி. அப்போது அமைதிங்கிற தலைப்பில் ஒரு அழகான ஓவியத்தை தீட்ட சொல்லி போட்டி நடத்தப்படுறது. இப்போ எல்லாருமே அந்த தலைப்புக்கு கீழே நிறைய ஓவியங்களை வரைஞ்சிட்டு மக்களுடைய பார்வைக்காக வைக்கிறாங்க. எல்லா ஓவியங்களுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது அந்த அமைதியை பிரதிபலிக்குது. கடைசியாக 2 ஓவியங்களை செலக்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஓவியம் அமைதியான நீரோடை, பூக்கள் எல்லாமே பூத்து குலுங்குற மாதிரியான ஒரு சோலை, அதில் ஒரு முனிவர் உட்கார்ந்து தியானம் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சி, தென்றல் காற்று,
இப்படி ஒரு அமைதியான சூழ்நிலையை சித்தரிக்கிற மாதிரியான ஓவியங்கள் அது ஒரு ஓவியத்தில் காட்டப்பட்டிருக்கு. இன்னொரு ஓவியத்தில் ஆர்ப்பரிக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி, அதே நேரத்தில் பலமான காற்று, அந்த தண்ணியினுடைய சப்தம், இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் ஒரு குருவியினுடைய குடும்பம், அந்த பெண் குருவி தன்னுடைய கணவனான குருவிக்கும் தன்னுடைய குழந்தைகளான குட்டி குருவிகளுக்கும் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி. இப்படியே அந்த 2 ஓவியங்களையும் தேர்ந்தெடுத்து கொண்டு வராங்க. இப்போ அரசர் 2வது ஓவியத்தை தேர்ந்தெடுக்கிறாரு முதல் பரிசுக்காக. இதை பார்த்துட்டு மக்கள் எல்லாருமே கேட்குறாங்க, இந்த ஓவியத்தில் அமைதியை சுட்டி காட்டுற மாதிரி என்ன இருக்குது? எல்லாமே சத்தம் எழுப்புற மாதிரியான காட்சிகள் தானே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இதை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த அரசர் சொல்கிறாரு, அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் அமைதியாக இருக்கிறது இல்லை உண்மையான அமைதிங்கிறது. எந்த சத்தமுமே இல்லாத இடத்துல ஒருத்தர் உட்கார்ந்து தியானம் பண்ணுறாரு, அவர் மனதுக்குள்ளே நிச்சயமாக அமைதி தான் இருக்கும். அப்படி அவர் மனதுக்குள்ளே அமைதி இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இந்த ஓவியத்தில் ஆர்ப்பரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை எதை பற்றியுமே கருத்தில் எடுக்காமல் கவலைப்படாமல் இந்த குருவிகள் சந்தோஷமாக தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கு. அப்போது அமைதிங்கிறது வெளிப்புறமான சூழ்நிலைகளில் கிடையாது, அது நம்மளுடைய மனதுக்குள்ளே இருக்கிறது. அப்போ அது எப்படி வரும்? பற்றுதல் இல்லாத வாழ்க்கையை வாழும்போது, ஆசைகளே இல்லாத ஒரு நிலையை உருவாக்கிக்கும் போது. அப்போது அப்படி ஒரு வாழ்க்கையை தான் அந்த குருவிகள் வாழ்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லி அந்த ஓவியத்துக்கு பரிசு கொடுக்குறாங்க. அதாவது இந்த உலகத்தை எல்லாத்தையும் துறந்துட்டு தவம் மேற்கொண்டு காட்டிற்கு போய் தான் நல்ல நிலைகளை அடையணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதும் இல்லை. லௌகீக உலகமும் ஆன்மீக உலகமும் ஒரே மாதிரி பிரகாசிச்சுட்டு ஒன்றா இணைஞ்சு போகிறது தான் உண்மையான வாழ்க்கை. அங்கே தான் பூரணத்துவமும் நிறைஞ்சிருக்கு. அப்போது ஒருவன் தன்னுடைய அன்றாட கடமைகளை செஞ்சுக்கிட்டே சத்திய நிலைன்னு சொல்லப்படுற கடவுளை அடையிறதுக்கு தன்னை ஈடுபடுத்திக்கும் போது அவன் எந்த விதத்துலேயுமே நஷ்டமடைய மாட்டான் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. அப்போது வெற்றி அடையணும்னா, ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடையணும்னா 2 சிறகுகளோடு தான் நம்ம பறக்கணும். கடவுளை தேடி காட்டுக்கு போகணுங்கிற மக்களுடைய கருத்து மேம்போக்கான கருத்து. கடவுளை வெளியில் தேட வேண்டாம், அவர் நம்ம இதயத்துக்குள்ளே இருக்கார். அப்போது இதயத்துக்குள்ளே தான் நம்ம தேடணும். இல்லறத்தினுடைய கடமைகளை செஞ்சுக்கிட்டே இறைவன் மேலேயும் பக்தி செலுத்தணும். இது 2மே முரண்பாடான ஒரு விஷயம், ஒத்து வராதுன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது அப்படி கிடையாது. கடவுள் நினைப்போடையே நம்ம ஒரு செயல்களையும் செய்யும்போது காலப்போக்கில் தெய்வீக விவேகம் நமக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும் போது கடமைகள் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் மனதிற்கு அப்பாற்பட்ட நிலையிலிருந்தே அவர் செய்ய ஆரம்பிப்பார். அப்படி ஒரு மனநிலை நமக்குள்ளே உருவாகும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் இறைவனை நோக்கி தன்னுடைய கவனத்தை முழுமையாக திருப்பும்போது மட்டும்தான் வைராக்கியத்தை அடைய முடியும். காலப்போக்கில் அவர் இயற்கையாகவே எல்லா சம்பந்தப்பட்ட உலகாதாய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பற்றில்லாத நிலையை அடைஞ்சிட்றாரு. இந்த நிலையை இன்னும் உயர்ந்து போய் அவர் சரீர உணர்வில் மட்டுமில்லாமல் ஆன்மாவை பற்றின உணர்வு கூட அவருக்கு இருக்கிறதில்ல. அப்படி ஒரு மனநிலைக்கு அவர் மாற்றப்பட்டுறாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கடைசியில் மீதி இருக்கிறது என்ன? இறந்தாற்போர் வாழக்கூடிய நிலை, இறந்த நிலையில் வாழ்வது. இப்படி ஒரு நிலையை அவர் அடைஞ்சிட்றாரு. இதை தான் பகவத்கீதையில் சொல்கிறாங்க, ஸ்தித பிரக்ஞாக்கா பாஷா. அதாவது நாம் எப்படி இருக்கோமோ அப்படியே வாழறது, எந்த விதமான கருத்துக்களுக்கோ எண்ணங்களுக்கோ இடம் கொடுக்காத ஒரு நிலை. அப்படி வாழும்போது தான் எதுவாக மாறணுமோ அதுவாக மாற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தினமும் ஒரு படகோட்டி ஒரு துறவியை ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு கொண்டு விடுவார். இதை அவர் வழக்கமாகவே வச்சிட்டு இருந்தார். இதுக்காக அந்த துறவிக்கிட்ட இந்த படகோட்டி எந்த ஊதியத்தையும் வாங்குறதில்ல. ஏன்னா அந்த படகோட்டி ஒரு சாதாரணமான மனிதர், அவருக்கு எந்த கல்வி அறிவும் கிடையாது, எதை பற்றியுமே தெரியாது. அந்த படகோட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த துறவி உயர்ந்த நிலையில் இருக்கிறவர். அப்போது அவரை இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கொண்டு விடுறதையே ஒரு பாக்கியமாக நினச்சி அந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தார். அப்படி அந்த படகுல போகும்போது அந்த துறவி படகோட்டிக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிட்டு வருவார். அவர் படித்த அறிவுபூர்வமான விஷயங்கள், இதை எல்லாத்தையும் தாண்டி கடவுளை பற்றியும் நிறைய விஷயங்களை இவருக்கு சொல்லிட்டு வருவார். கடவுளை பற்றி சொல்லும்போது பகவத்கீதையினுடைய ஸ்லோகங்கள், அதனுடைய விளக்கங்கள், பொருள்,
இதை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டு கேட்டு படகோட்டியினுடைய மனதில் அந்த விஷயங்கள் எல்லாமே ஆழமாக பதிஞ்சிருச்சு. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த கரையை அடைஞ்ச உடனே இந்த துறவி படகோட்டியை தன்னுடைய குடிசைக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே கூட்டிகிட்டு போய் அந்த துறவி சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய வியாபாரியாக இருந்தேன், நிறைய செல்வம் சேர்த்தேன், நான் சேர்த்த செல்வங்கள் எல்லாமே இதில் இருக்குது. ஆனால் அவ்வளோ செல்வங்கள் சேர்த்த பின்னாடியும் என்னுடைய குடும்பத்தை ஒரு விபத்துலேருந்து காப்பாற்ற முடியல. இப்போ நான் இந்த செல்வத்தெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது? அதனால நீ உனக்கு எடுத்துகிட்டு போ, உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிட்டு வாழ ஆரம்பி அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுக்கு அந்த படகோட்டி, இல்லை, எனக்கு இந்த பணம் எதுவுமே வேண்டாம், இந்த பணத்தை நான் இலவசமாக வாங்கிட்டு போய் என் குடும்பத்துக்குள்ளே கொடுத்தேன்னா எல்லாருமே ரொம்ப சோம்பேறி ஆயிடுவாங்க, அவங்களுக்கு உழைக்கணுங்கிற எண்ணம் போயிடும், பேராசை அதிகமாயிடும், அதன் மூலமாக நிம்மதியும் போயிடும். இப்போ நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கிற நிம்மதியான வாழ்க்கையை இந்த பணத்தால் நாங்கள் இழக்கிற ஒரு நிலை வந்துடும். அதனால் இது எதுவுமே எனக்கு வேண்டாம். இதை தாண்டி எனக்கு நிறைய விஷயங்களை எனக்கு கொடுத்துருக்கீங்க, கடவுளை பற்றின அற்புதமான விளக்கங்களை புரிய வச்சுருக்கீங்க, அவர் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை எனக்கு கொடுத்துருக்கீங்க. நான் அந்த நம்பிக்கையிலேயே அதை என் மனசுக்குள்ளே நிறுத்தியே என்னுடைய வாழ்க்கையை என்னால் வாழ முடியும். என்னுடைய வேலையை நான் செய்கிறேன், அது என்னுடைய கடமை, மற்ற எல்லாத்தையும் நான் கடவுள்கிட்ட விட்டுடுறேன். இதுதான் நீங்கள் எனக்கு போதிச்சது, அதன்படி தான் நான் வாழ போகிறேன் அப்படிங்கிறத அந்த படகோட்டி சொல்கிறாரு. இப்போ இந்த கதையில் இருக்கிற 2 கதாபாத்திரங்களில் உண்மையான துறவி யாரு? இதில் துறவியாக இருக்கிறவர் ஆரம்பத்தில் செல்வந்தராக இருந்தவர் தனக்கு துன்பம் வரும்போது செல்வம் எல்லாத்தையுமே விட்டுட்டு துறவு வாழ்க்கையை வாழறதுக்கு வந்துட்டாரு. காவி உடைய போட்டுட்டு கடவுள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி வாழ வந்தவர். அதுக்கு பின்னாடி தான் கடவுளை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு போதிச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாரு? தன்னுடைய செல்வத்தை அவரால் பாதுகாக்க முடியல அப்படிங்கிறதுனால அதை சரியான படிக்க பாதுகாக்கிறதுக்கு இன்னொருத்தரை தேடுறாரு. இதுதான் உண்மையிலேயே அந்த துறவியாக இருக்கிறவனுடைய வாழ்க்கை. இன்னொரு பக்கம் அந்த படகோட்டி எந்த காவி உடையும் போடலை, எந்த போதனை நூல்களையும் படிக்கலை, தன்னுடைய வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துட்டுருக்கிறவர். இன்னொருத்தங்க சொத்து மேலேயோ செல்வத்து மேலேயோ ஆசைப்படாதவர். தனக்கு அத்தனை செல்வமும் கைக்கு வரும்போதும் அதை வேண்டாம், எனக்கு கடவுளுடைய சிந்தனை மட்டுமே போதும்னு சொல்லி அதை எல்லாத்தையும் உதறி தள்ளினவர். அப்போது இவர் தான் உண்மையான துறவி. இதை தான் மாஸ்டர் சொல்கிறாங்க, எல்லாத்துக்குள்ளேயும் இருந்தாலும் எதன் மேலேயுமே பற்றுதல் இல்லாத ஆசையற்ற நிலையில் வாழறது, அப்படி வாழற வாழ்க்கை தான் உண்மையான துறவு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி, அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.